Vision is not about sight. It's about seeing possibilities. Arulapu Aloysius, a blind entrepreneur, has been running Surya Printing Work in Vavunya for 18 years. This is the inspiring story of his unwavering determination and success. எனது பெயர் அருளப்ப அலோசியஸ். நான் எனது சூரிய அச்சகம் என்னும் ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். ஏறத்தாழ 17-18 வருஷமாக. எனது அச்சகம் கந்தசாமி கோயில் வீதி வவுனியா நகரில் அமைந்துள்ளது. நான் இந்த தொழிலை பழகினது ஃபாதர்ஸ் பெட்டிகுலா கத்தலிக் பிரஸில் ஒரு 20 ஆண்டுகள் பழகி அங்கே வேலை செய்து எனக்கு கண் பார்வை இல்லாதால் போக்குவரத்து பிரச்சனையால் வவுனியாவில் இருந்து இங்கே வேலை ஒருத்தரும் தர மாட்டாங்க. எனக்கு கண் பார்வை இல்லை, வேலை தெரியும், வேலை தர மாட்டாங்க. அதால் சொந்தமாக செய்யணுமென்று மற்றவர்களோட உதவியோடு இதை செய்ய தொடங்கி இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றேன். போட்டி கூட வவுனியாவில் 43 அச்சகம் இருக்குது. போட்டி கூடன்றதால என்னது ஓடர்களை கதைச்சி அவங்களே எடுக்கிறாங்க. அது ரொம்ப சண்டை பிடிச்சிருக்கேன் நான். அதால் இது ஒன்றுக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் கஷ்டம் எனக்கண்டு இருக்கிறாக்கள் என்னட்ட வருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் காசு வேறு இடத்துல குறையண்டானே நாங்கள் உங்கள்கிட்ட கூடண்டானே வேறு இடத்துக்கு போக மாட்டோம், ஏன் செய்வோம்ட்டு. என்னட்ட கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான் என்னட்ட வேலை செய்யுது. அதுகள குடும்பம் சீக்கிறதால எனக்கு அது இதுதானே சந்தோஷம்தான். இதுக்கிட்ட ஏறத்தாழ இப்போ 45 பொம்பளை பிள்ளைங்க வேலை செய்யிட்டு 15 கோடி எங்களும் கூடுதலாக கஷ்டப்பட்ட ஆட்கள் தான். இப்போ அவங்களோட குடும்பத்துக்கும் நான் தொழில் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வருமானம் சரியாக குறைவு தானே. முந்தி 7-8 பேர் வேலை செய்தேன். மற்ற இந்த ரோட்டில் 2 அச்சகம் தான் முதல் இருந்தது. இப்போ இந்த ரோட்டில் 8 அச்சகம் இருக்குது. நான் இது இங்கே பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் அடிக்கிறேன். பயிற்சி புத்தகங்கள், மற்றது ஸ்காலர்ஷிப் பேப்பர்ஸ், மற்றது வெட்டிங் கார்டு, அழைப்புதல்கள், விசிட்டிங் கார்ட்ஸ், பில்லுகள், கடை பில் புத்தகங்கள், நிறுவனங்கள் வேலைகள், மற்ற ஸ்கூல் வேலை, மற்றது பேனர்கள், கலண்டர்ஸ், இப்படி பல விதமான எல்லா வேலைகளையும் எடுத்து செய்து கொண்டு தான் இருக்குது. இதை சூர்யா பிரிண்டர்ஸ் வவுனியாவில் கூடுதலாக எல்லா பிரிண்டர்ஸுக்கும் வேலைகள் செஞ்சு கொடுக்குறாரு. பைண்டிங் வேலையிலாம் அவர் தான் செஞ்சு கொடுக்குறார். கண்டறியாத ஒரு இதில் அந்த வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறார்கள் அவ்வளோ பேர் கேட்க இவர் அந்த தண்டை முயற்சியால் நிறைய வேலைகள் செய்கிறார். பிரிண்டிங் வேலைகள் இந்த இருந்த இடத்துல இருந்து நிறைய வேலைகள் கொழும்பு இங்கெல்லாம் எடுத்து வேலை செஞ்சு கொடுக்குறேன். இப்போ எனக்கு தெரியாத ஒரு 18-19 வருஷமாக இதே வேலை செஞ்சு வந்துருக்கார். பிரிண்டிங்கில் ஒரு நேர்மையான ஆளாக இருந்து செயல்பட்டு. Through resilience and innovation, he transformed challenges into opportunities, building a legacy that inspires countless others. நான் பிறந்தது மன்னர் அடமனில். எனக்கு பிறக்க கண்ணில் சின்ன கீறு மட்டும்தான் இருந்தது. அப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர்ஸ்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக அவங்க சொன்னவங்க என்னென்னா, இவரை இருட்டு ரூமுக்கு போட்டு டோர்ச் அடிங்க, கொஞ்சம் பார்வை இருக்கண்டா திரும்பி பார்ப்பாரண்டு. அப்படி திரும்பி பார்த்தேன். அப்போ கொஞ்சம் பார்வை இருந்தது. படிக்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 3 அங்குலத்துக்குள்ளாம் புத்தகத்தை வச்சு வாசிச்சேன். பிளாக் போர்ட் தெரியாது. ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷத்தோடு நிற்கிறேன்னு ஓஎல் மட்டும் ஓஎல் பாஸ் பண்ணேன். நான் ஓஎல்லில் என்னோட 85 பேர் ஓஎல் எடுத்தவங்க. அதில் 55 பேர் என்னை விட குறைகிற ரிசல்ட் தான் எடுத்தாங்க. அப்புறம் ஏஎல் படிக்க மாட்டேன். என்ன காதால் கேட்டு ஏஎல் படிக்கல. அதெல்லாம் நான் ஏலாண்டே சொல்லிட்டேன், ஏஎல் படிக்கிறனால ஏலான்னு. அதுக்கு பிறகு தான் பெட்டிக்குள்ளே போனேன். ஓஎல் எடுத்த உடனே பெட்டிக்குள்ளே போயிட்டேன். ரிசல்ட் வரைக்கும் முதலே போயிட்டேன். அங்கே ஏஎல் படிக்க சொல்லி கேட்டாங்க, நான் மாட்டேன்ட்டேன். பிறகு தான் கத்தலிக் பிரஸில் வேலை பழகி செய்து கொண்டு பிறகு
போக்குவரத்து பிரச்சனையால் 80ஆம் ஆண்டோட 80ஆம் ஆண்டுலேருந்து 20ஆம் ஆண்டு 2000 ஆண்டு மட்டும் பேட்டிக்குள்ள வேலை செய்தேன். அப்புறம் 2000 ஆண்டோட வவுனியா வந்துட்டேன். வவுனியா வந்து ஒரு 3 வருஷம் தொழில் இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டேன். ஒரு ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வேறு வேலைகள் செய்து முயற்சி எடுத்து இப்படி ஒன்றை செய்தேன். மாத வருமானம் இதை சாப்பாட்டுக்கு ஓரளவு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. என்னட்ட இப்போ ப்ரிண்டிங் மெஷின் இல்லை தான். ப்ரிண்டிங் மெஷின் இல்லை, மற்றது ஃபோட்டோக்கு மெஷின் இல்லை, எலக்ட்ரிக் ஆப்ரேஷன் இல்லை. இந்த புத்தகம் ஓட்டை போட்டு நூலால் தைக்கிற ட்ரில்லர் ஒன்று இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரில்லர் ஒன்று அது இல்லை. அதில் இருந்தால் கொஞ்சம் நான் கூடுதலாக பைண்டிங் இதுக்கு செய்கிறதுக்கு அதுகள் தான் தேவை. இப்போ கண்ணீர் அஞ்சலி ஒன்று அடிக்க வந்துட்டேன்னா நான் கம்ப்யூட்டர் செட் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டோக்கு மெஷினில் ஒரு தான் 100 உடனே அடித்து எடுத்துகிறேன். இல்லை, நான் கணவருக்கு சொல்லியிருக்கேன், இது நாங்கள் அப்படி இருக்கிறோம், உங்களை இதாண்டி இருக்கவே இல்லாது. முயற்சி செய்தால் இன்னும் தொழிலும் செய்து அப்படி முன்னேறலாம். நானே எத்தனை பேருக்கு சொல்கிறேன். நாங்கள் சில பேர் வேலை போகாமல் எல்லாம் இருக்கிறாங்க, வேலை இல்லைண்டு. நான் கண்டறியா நானே உழைத்து செய்கிறேன், ஏன் இல்லாது முயற்சி செய்து எடுங்க இதாண்டு. அதுவும் இந்த ஓட்டை ஓடுறதும் ஜெயிக்க மாட்டேன், சரியான இடத்துல ஓடணும். இப்போ என்னென்ன ஒரு பின் ஒன்று அடையாளம் வச்சுட்டு போடுறேன்னா மற்றதுகள் எல்லாம் நான் செய்கிறேன். இப்போ தட்டி பின் பண்ணுறதெல்லாம் இந்த பிள்ளைகள் செய்யாது. சுத்தம் பைண்டிங் கட்டுறது, நூலால் தைக்கிற இந்த இதுகள் எல்லாம் நான் தான் முழுக்க. This documentary is a special feature for Braille Day, celebrating the triumph of determination and ability over adversity. Arulapu Aloysius's story is a testament to the power of resilience, proving that challenges are stepping stones to success. May his journey inspire other entrepreneurs to believe in their potential and create their own path to greatness.